வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்கொயருக்கு உள்ள டயக்னல்ஸில் டிவைட் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தே வில் பி ஆஸ்கிங் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ், அதாவது டயக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஸ்கொயர் வந்து டயக்னலில் இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வெர்டிக்கல் ஹாரிசான்டல் லைனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸில் வந்து ஹவு டு ஃபைண்ட் a நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன்சைட் த டயக்ராம். ஓகே, கவுண்ட் பண்ணாமல், ஓகேவா, கவுண்ட் பண்ணாமல் ஒரு ஜென்ரல் பேட்டர்ன் இருக்குது, அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 2 பார்ட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா ஃப்ரீ டைமில் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் கோயிங் டு பி யுவர் 3rd எபிசோட் இன் அவர் காம்படிட்டிவ் கார்னர் எபிசோட். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேப்புக்கான நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, இப்போ நல்லா கவனிங்க. 1 2 3 4. சரிங்களா, ஸோ தனித்தனியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை இருக்குது? 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. சரிங்களா, 4 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்க, 1யும் 2யும் சேர்த்தா மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? அதே மாதிரி 2ம் 3யும் சேர்ந்தா மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், 3யும் 4ம் சேர்ந்தா மாதிரி, 1ம் 4ம் சேர்ந்தா மாதிரி. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக ஒரு 4 கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது? 8 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. இப்போ நான் வந்து உங்களுக்கு கவுண்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணேன், பட் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணோன்னா, சின்ன சின்ன ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதோட மேக்ஸிமம் நம்பரை டபுள் பண்ணாலே போதும். புரியுதுங்களா? ஸோ 4 இருக்குது. அப்போ 4 × 2 என்ன வரும் உங்களுக்கு? 8. அவ்வளோதான் ஆன்சர். இதுதான் ஷார்ட்கட். புரியுதுங்களா? எப்போ ஒரு டயக்னல் கொடுத்துருந்தாலுமே ஒரு ஸ்கொயருக்குள்ளே, ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒரு ஸ்கொயருக்குள்ளே இந்த மாதிரி டயக்னல் கட் பண்ணியிருக்காங்கன்னா சின்னதாக எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு டோட்டல் ட்ரையாங்கிள் கிடச்சிரும். ஓகே, உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி காட்டினேன். பட் இயர் ஆஃப்டர் நீங்கள் வந்து கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. புரிஞ்சுதுங்களாப்பா? இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டு, இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள். இதுலேயுமே வந்து இதே டயக்ராம் தான், ஆனால் குறுக்க வந்து ஒரு ஹாரிசான்டல் லைன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? 1 2 3 4 5 6 இருக்கா? அப்போ டோட்டல் ட்ரையாங்கிள்ஸ் எது போடுவீங்க? 6 2s are 12. அவ்வளோதான். ஸோ இதில் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. நீங்கள் தனித்தனியாக கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு அப்படி தான் கிடைக்கும். புரிஞ்சுதாப்பா? எதாவது டவுட் இருக்குங்களா? ஸோ என்ன மேக்ஸிமம் நம்பர் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கோ அதை நீங்கள் டபுள் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதுதான் வந்து இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட். சரிங்களா, இப்போ அடுத்து இங்கே பாருங்கள், இது ஒன் மோர் லைன் வெர்டிக்கல் லைனும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, டயக்னல் இருக்குது ப்ளஸ் வெர்டிக்கலும் இருக்குது. இங்கேயுமே அதே பேட்டர்ன் தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் தான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ இது டபுள் பண்ண என்ன வரும் உங்களுக்கு? 8 2s are 16 ட்ரையாங்கிள்ஸ் இதுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, 16 ட்ரையாங்கிள்ஸ். நீங்கள் எப்படி வேணால் கவுண்ட் பண்ணி பாருங்கள், அதிகபட்சம் உங்களுக்கு 16 தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஒரு ஸ்கொயர் வந்து உங்களுக்கு டயக்னலாவோ இல்லை இந்த மாதிரி ஹாரிசான்டலாவோ இல்லை ஹாரிசான்டல் வெர்டிக்கல் வித் டயக்னலாவோ இருந்ததுன்னா சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ், ஓகே, தனித்தனியாக எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதை மல்டிப்ளை பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் கிடச்சிரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது தனித்தனியாக கொடுத்துருக்கும் போது நீங்கள் இப்படி தான் பண்ணணும். இதே கான்செப்டை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். when 2 or 3 shapes are adjoined together. சரிங்களா, ஸோ அது எப்படின்னு இப்போ அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போது இதில் பாருங்கப்பா, இதில் வந்து எதுனா, இப்போ இதுக்கு நான் என்ன சொன்னேன்? ஆல்ரெடி 4 இருக்குன்னா 8ன்னு சொன்னேன்ல. ஸோ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த 8ஐ நான் இங்கே பக்கத்தில் கொண்டு வந்திருக்கேன். சரிங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன்? 1 2 3 4 அப்படின்னா 4 2s are 8 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போது இனிமேல் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஷேப் ஒரு ஸ்கொயர் டயக்னலில் வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னா இதோடைய வேல்யூ வந்து 8ன்றதை இனிமேல் வர சம்பளத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கொயருக்கு 8 போடலாமா? அதே மாதிரி இந்த செகண்ட் ஸ்கொயருக்கும் நான் ஒரு 8 போடலாமா? அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னும் 2 இருக்குது. என்னன்னா, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் சேர்ந்த மாதிரி, அதாவது 2 ஸ்கொயரும் சேர்ந்த மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் நான் போடலாமா? இங்கே பாருங்கள், தெரியுதா? ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வர்றது இது ஒன்று. அண்ட் தென் அதே தலைகீழ இந்த பக்கம் இருக்கா, இது ஒன்று. வேறு எதுவுமே கிடையாது. வேறு மற்றது எல்லாமே வந்து இதுக்குள்ளே அடங்கிடுச்சு. வேறு எதுவும் கவுண்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிறது தனித்தனியாக வரும்போது 8, அது தனி. அடுத்து 2 சைவங்களும் சேர்ந்த மாதிரி இருக்கிறதால ஒரு பெரிய ட்ரையாங்கிள் எனக்கு 2 கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த மாதிரி வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு +2 மட்டும் போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 8 + 8 16 + 2 18 ஸ்கொயர்ஸ் வந்து இதில் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ தனியாக வரும்பொழுது 8பா. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வந்ததுன்னா ஒரு +2 மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும். எப்போது 2 ஸ்கொயர் தனியாக இந்த மாதிரி வந்ததுன்னா +2 மட்டும் போட்டுக்கோங்க.
புரியுதுங்களா சொல்கிறது? ஏன் அப்படின்னா இங்கே பிங்க் கலர் ஒரு ட்ரையாங்கிளும் இந்த ப்ளூ கலர் ஒரு ட்ரையாங்கிளும் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு 2. சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் கவுண்ட் பண்ணால் போதும். கவுண்டிங் இந்த சென்ஸ் வாட், எப்படி வந்து இது தனியாக வந்தால் நீங்கள் 8 ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி டபுளாக வந்ததுன்னா 8 + 8 + 2ன்றதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே இன்னொரு இதுவாகவும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இங்கே 3 இருக்குது, புரியுதுங்களா? 3. அப்போ நான் என்ன பண்ணலாம், நல்லா கவனிங்க. இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8 போடுவோன்னா அப்போ டோட்டலாக எத்தனை ஆச்சு? 8 + 8 + 8 ஆச்சு. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்தேன்னா நான் ஒரு +2 சொன்னேன்னா, ஸோ அந்த ஒரு +2 போட்டுக்கோங்க. அடுத்து இது ரெண்டையும் சேர்த்தேன்னா ஒரு +2 போட்டுக்கோங்க. அதாவது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்தா ஒரு +2. புரியுதுங்களா? ஸோ இப்போ டோட்டல் எத்தனை ஆச்சு? 3 8s are 24, 25 26 28 ஆச்சு. அவ்வளோதான் ஆன்சர். புரியுது சார்? இதையும் சேர்க்கலாமா சார்? சேர்க்க முடியாது. ஃபஸ்ட்டு தேர்டு எப்படி நீங்கள் சேர்க்க முடியும்? பக்கத்தில் சேர்க்க முடியாது. ஸோ இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி இந்த பாருங்கள், அதே மாதிரி போடுறேன். இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி இது ஒரு பிங்க் கலரில் இருக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு சேர்ந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது. அதே மாதிரி செகண்ட் தேர்ட் ட்ரையாங்கிளையுமே வந்து உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள், சரிங்களா? இங்கே ப்ளூ கலர் ட்ரையாங்கிள் ஒன்று போடலாம். அதே மாதிரி அது தலைகீழ கீழேவும் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக ஒரு 4 வரும். அதுதான் +2 +2 நான் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ 2 ஸ்கொயர் வந்து பக்கத்தில் இந்த மாதிரி இருந்ததுன்னா +2 மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இதுக்கு தனியாக 8, இதுக்கு தனியாக 8, ஒரு +2 தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த 3 ட்ரையாங்கிள் பக்கத்தில் இருக்கிறதுக்கான ஆன்சர் வந்து 28. புரிஞ்சுதுங்களாப்பா? ஒரு ஐடியா கிடச்சிதா? ஸோ என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஸோ இதுதான் பேசிக். இந்த மாதிரி இருந்ததுன்னா 8 ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது அடுத்து போயிடலாம். இப்போ இதில் கவனிங்க, இதில் வந்து அதே 3 தான், பட் அதை நான் கட் பண்ணி கீழே வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் சொன்னேன்? 8 போடுவீங்களா? இந்த இதுக்கு 8, இதுக்கும் ஒரு 8 போடுவீங்க. அடுத்து நல்லா கவனிங்க, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 2 போடுவேன். அதே மாதிரி இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி நான் ஒரு 2 போடுவேன். அவ்வளோதானா சார் கேட்டிங்கன்னா, இல்லை, இது 3 சேர்ந்த மாதிரி ஏதாவது ட்ரையாங்கிள் வருதா பாருங்கள். அதாவது 3 ஷேப்பும் சேர்ந்த மாதிரி ஏதாவது ட்ரையாங்கிள் வருதா பார்த்தீங்கன்னா எஸ் வருது. எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் டார்க்காகவே போடுறேன். இந்த பாருங்கள், இது இப்போ இந்த மிடில் ஜாயின் பண்ணுங்களேன், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் வருதா, தெரியுதாப்பா? ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் அப்படின்றது இந்த 3 ஸ்கொயரையும் இந்த மாதிரி வச்சேன்னா, அதாவது இந்த எல் ஷேப், அதாவது இந்த மாதிரி ஷேப்பில் வச்சேன்னா எனக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து அங்கே பாசிபிளாக இருக்குது. புரிஞ்சுதுங்களா ரீசன்? அப்போ அதுக்கு நான் ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணுறேன். அப்போ இங்கேயுமே வந்து உங்களுக்கு 29 வரும். போன இதில் வந்து எப்படி 28 வந்ததோ இங்கே வந்து உங்களுக்கு 29 வருது. சரிங்களா? இந்த சின்ன ட்ரையாங்கிள்லாம் ஆல்ரெடி நம்ம கவுண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 3 போட்டதால் எது எக்ஸ்ட்ரா வருதுன்னு மட்டும் பாருங்கள். சரிங்களா? எது எக்ஸ்ட்ரா வருது? இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று எக்ஸ்ட்ரா வருது. அதனால் இது வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், 29. ஸோ இது தனித்தனியாக போடும்போது 8, அதேமாதிரி 2 கன்சிடர் பண்ணும்போது ஒரு 2, இன்னொரு 2 வந்தது. இப்போ கடைசியாக இந்த பெரிய ட்ரையாங்கிளும் பாசிபிள்ன்றதால எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி 29 தான். சரிங்களா? புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த மாதிரி எல் ஷேப்பில் தலைகீழ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, 3 ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதில் டயகனல்ஸில் கட் பண்ணியிருக்காங்கன்னா இப்படி தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்றே மட்டும் தான் வரும், வேறு ஆப்ஷனே கிடையாது பாருங்கள். வேறு எதுவும் இதுவும் இன்வால்வ் ஆகாததில் இந்த 1 மட்டும் நான் வரைஞ்சேன் பார்த்தீங்களா, அந்த பெருசு மட்டும் தான் வரும் எக்ஸ்ட்ரா. ஸோ அந்த பெருசு மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 29 அப்படின்றது கிடைக்கும். ஸோ இந்த ஷேப்பில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 29. சரிங்களா? இதுதான் ப்ராசஸ். 8 8 8, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 2, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு 2, அப்புறம் 3 சேர்ந்த மாதிரி ஒரு 1. ஸோ 29 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போ இதே கான்செப்டை இந்த இடத்த நான் ஃபில் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். அடுத்த ஸ்லைட் போயிடலாமா? இது புரிஞ்சதில்லை? இப்போ இதில் பாருங்கப்பா, நல்லா கவனிங்க. கஷ்டம்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் படித்ததால் இது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஓகேவா? கவுண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நல்லா கவனிங்க. இந்த ஃபஸ்ட்டு இந்த ஸ்கொயருக்கு ஒரு 8 போட்டுக்கோங்க. அடுத்து இந்த ஸ்கொயருக்கு ஒரு 8, இந்த தேர்டு ஸ்கொயருக்கு ஒரு 8, இந்த ஃபோர்த்து ஸ்கொயருக்கு ஒரு 8. இது தனித்தனியாக போகிறது எப்பவும் போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணோன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி, புரியுதுங்களா? இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 2, அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 2, அதே மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 2, அடுத்து இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு 2. ஸோ 4 பக்கமும் சொல்லலாம்ல. நான் 2 2 எப்போ சொன்னேன்?
2 ஸ்கொயர் பக்கத்தில் இருக்கும்பொழுது ஏன் அப்படின்னா இது வரைஞ்சூரை காட்டணும் பாருங்கள், ஞாபகம் இருக்குங்களா? அதோ இந்த இது வரும் சரிங்களா? ஸோ இது ஒன்று வரும், அதே மாதிரி இது ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி 4 சைட்லேயுமே 4 பேர் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதுக்கு 2 இதுக்கு 2 இதுக்கு 2 இதுக்கு 2ன்னு சொல்லிட்டு நான் 4 2 போட்டிருக்கேன். அடுத்து இப்போ போன ஸ்டைலில் பார்த்த மாதிரி 3 ட்ரையாங்கிளாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று கிடச்சிதா? ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இது 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 இந்த 3 ட்ரையாங்கிள் பார்க்கும்பொழுது எனக்கு இப்படி ஒரு பெரிய ட்ரையாங்கிள் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று. அதே மாதிரி இந்த 3 பார்க்கும்போது எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கிடைக்கும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து ஆப்போசிட்டில் பாருங்கள், இதோட ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நான் பிளாக்கில் வரைகிறேன் பாருங்கள், இதுவுமே எனக்கு ஒன்று கிடைக்கும். அதே மாதிரி இந்த பக்கமாக எனக்கு ஒன்று கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ 4 கிடைக்கும். ஸோ 4 பேர் தானே இருக்குது. பேர் இந்த சென்ஸ் வாட் 3 எத்தனை பார்ட்டு பிரிக்கலாம்? 3 நான் பிரிக்கும் பொழுது இங்கே பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி, இது டின்னு வச்சுக்கோங்க. நான் ஏபிசிஏ 3 ஸ்கொயர் வச்சு ஒரு ரெக்டாங்கிள் வரும், ஒரு ட்ரையாங்கிள் வரும். இப்போ இந்த ஏபிசியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் வரும், அடுத்து ஏபிடியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் ஏசிடியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து பிடிசியை வச்சு ஒரு ட்ரையாங்கிள். ஸோ டோட்டலாக எனக்கு எத்தனை கிடைக்கும்? அது ஒரு 4 கிடைக்கும். அப்போ டோட்டலாக உங்களுக்கு இதில் 44 இருக்குது சரிங்களா? ஸோ அதுதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்தேன். ஒரு ஸ்கொயர் வந்தால் எப்படி வரும்? 8 8 2 வந்தால் 2 2 வரும். அடுத்து 3 வரும்பொழுது எக்ஸ்ட்ரா ஒரு 1 வரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா 1ன்றது தான் இங்கே எனக்கு எத்தனை 3 பார்ட் இருக்குது? 4 3 பார்ட் இருக்குது. அதனால் 4 1 சார் நான் 4ன்னு போட்டுட்டேன். ஸோ டோட்டலாக இந்த ஷேப்பில் வந்து உங்களுக்கு எத்தனை இருக்குது? 44 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது சரிங்களா? சில பேர் வந்து சார் இவ்வளோ கால்குலேட் பண்ணுறது நான் கவுண்ட் பண்ணியே போட்டுருவோம் சார்லாம் சொல்லுவீங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேஸில் 1 2 நீங்கள் மிஸ் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கவுண்ட் பண்ணுறது வேஸ்ட்டு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ட்ரிக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் யூ கேன் ஈஸிலி கிளிக் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சதப்போ ஒரு ஐடியா கிடச்சிதா இந்த வீடியோவில்? நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டாஸ்க்கு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ். இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் தட்டிடுங்க. போகிறதுக்கு முன்னாடி இந்த டாஸ்க்கு நெக்ஸ்ட் ஸ்லைடில் டாஸ்க் சொல்கிறேன் பாருங்கள். இது எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது? இந்த டயக்ராம் அப்பியர் ஆகுதுல, இதில் எத்தனை டயக்ராம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரையாங்கிள், ஓகே ஒன்லி ட்ரையாங்கிள் தான், எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் யூ டு கமெண்ட் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ் அலாங் வித் யுவர் நேம். ஸோ இங்கே நல்லா கவனிங்க, நான் 3 வரைக்கும் உங்களுக்கு போட்டு காட்டினேன் அப்படி தானே? இங்கே வந்து 4 இருக்குது, ப்ளஸ்ஸு மேலே ஒரு ட்ரையாங்கிள் கீழே ஒரு ட்ரையாங்கிள், அவ்வளோதான், வேறு எக்ஸ்ட்ரா எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4 மட்டும் கண்டுபிடிச்சிட்டு மேலே ட்ரையாங்கிள் கீழே ட்ரையாங்கிள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ஆன்சர் கிடச்சிரும். க்ளூவுமே நான் கொடுத்துட்டேன். ஐ வாண்ட் யூ டு ட்ரை திஸ் அண்ட் கமெண்ட் யுவர் ஆன்சர்ஸ் அலாங் வித் த நேம் இன் த கமெண்ட் பாக்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வில் கண்டினியூ in the remaining videos in our competitive corner. Thanks for watching. Take care. Bye bye. Catch you all in another video.